ஹே காய் ஸோ எல்லாருக்குமே வணக்கம். ஸோ எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ டே 2ஓட வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. டே 2 என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம பார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா 30 டேஸில் 30K பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் மேக் பண்ணிட்டு டே 2 தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோ இப்போ லாகின் பண்ணிட்டோம். லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் ஆச்சு. ஒரு ஆர்டரை கூட நமக்கு இன்னும் ரிசீவ் ஆகலை. நம்ம அப்படியே மூவிங்கில் இருப்போம். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் வரும். இங்கே இருந்தால் ரொம்ப லேட் ஆகும் ஆர்டர் வரத்துக்கு. நம்ம மூவிங்க்கு போக போகிறோம். வாங்க அப்படியே போக போக ஆர்டர்ஸ் அப்படி இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் ஆர்டர் எங்கே நமக்கு பிக்கப் ஆச்சு அப்படின்னா லக்ஷ்மி மில்லில் பிக்கப் ஆச்சுங்க. ட்ராப் எங்கே அப்படின்னா பீலமேடு டைட்டில் பார்க்கில் தான் நம்ம ஆர்டர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம். நானும் வீடியோ எடுக்கலாம். கொஞ்சம் வண்டி கம்மி ஆகட்டும் அப்படின்னு பார்க்குறேன். வண்டி நிற்கவே மாட்டிருக்குங்க, வந்துகிட்டே இருக்குது. நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 63 ரூபா வந்துச்சு. அதில் கமிஷன் பார்த்திங்கன்னா 13 ரூபா 54 பைசா போயிடுச்சு. பேலன்ஸு 49 ரூபா சம்திங் பார்த்திங்கன்னா நம்மளோட அமௌண்ட்டுங்க. ஃபஸ்ட் ஆர்டருக்கான ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன். செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா வெயிட்டிங்கு. இங்கே நம்ம பீலமேடு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு ஆர்டர் கூட விழாதுங்க. அதுதான் ஒரு கஷ்டமான காரியம். இங்கே ட்ராப் வரும், பட் ஆனால் பிக்கப்பு தான் வராது. பிக்கப்புக்கு பார்த்திங்கன்னா பீலமேடு லாக்கே இல்லைங்க. பகலில் எப்படின்னு தெரில, நைட்டு இந்த டைம் வந்தோம் அப்படின்னா எனக்கு பிக்கப் உழவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா முன்னாடி மூவ் பண்ணி போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 5 கிலோமீட்டராவது நம்ம முன்னாடி மூவ் பண்ணி போனால் தான் நமக்கு ஆர்டர்ஸ் விழும். அதுக்கு முன்னாடி ஆர்டர்ஸே விழுந்தது. மேபி லக்கிலி நமக்கு ஆர்டர்ஸ் இங்கேருந்து காந்திபுரம் ஆர்டர்ஸ் விழுந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா காந்திபுரத்தில் அதிகமாக ஆர்டர் விழும். ஆனால் பட் இங்கேருந்து நமக்கு ஆர்டர் விழணும். பார்ப்போம். செகண்ட் ஆர்டருக்காக வெயிட்டிங். விழுந்துச்சு அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வெஹிக்கிளில் பார்த்திங்கன்னா பெட்ரோல் இல்லைங்க. சுத்தமாக பார்த்திங்கன்னா பெட்ரோலே இல்லை. நீங்களே பாருங்கள், பெட்ரோல் அப்படியே ட்ரையில் இருக்குது. இந்த லெவல் பார்த்திங்கன்னா பெட்ரோல் இருக்கணும் எப்போவுமே. நான் அதுலேயும் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது பெட்ரோல் போடணும். போகிற வழியில் எங்கேயாவது பாதியிலே நின்றுச்சு அப்படின்னா தள்ள வேண்டியதாக இருக்குது. இந்த வண்டி தள்ளவும் முடியாது அவ்வளோ சீக்கிரம். பெட்ரோல் போட்டுட்டு போக போக பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மூணாவது ஆர்டர் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். வர வழியில் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த மியூசியம், இது ஜிடி நாயுடு மியூசியம். இதில் ஒரு பெரிய ஒரு கதை இருக்குது. என்ன அப்படின்னா நாங்கள் கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் வரும்போது பார்த்திங்கன்னா எங்கே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பக்கமாக இருந்தது பார்த்திங்கன்னா இந்த ஜிடி நாயுடு மியூசியம் தான். இந்த மியூசியத்தை தேடி பக்கம்தான் இருந்தது, பட் தேடி எந்த வழியில் போகிறது என்னன்னு தெரியாமல் தேடி அலைஞ்சி இந்த மியூசியத்துக்கு வந்தோம். அதனால தான் சரி போகிற வழியில் அந்த குட்டி ஞாபகம் அப்படியே வந்ததுங்களா. அதுதான் உங்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நின்று ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். 3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ஜிடி நாயுடியோட பெரிய கதை ஒன்று இருக்குது. அதை ஃப்யூச்சரில் சொல்லுவோம். இப்போ இல்லை, ஃப்யூச்சரில் உங்களுக்கு கதை வேணும்னா சொல்கிறேன். ஒரு பெரிய கதை இருக்குங்க. இந்த ஜிடி நாயுடுத்தை நாங்கள் பார்க்க வந்த கதை, அது எங்கெங்கே அலைஞ்சோம், எந்தெந்த சந்தக்குள்ளே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கதையே இருக்குது. அதை சொல்கிறேன். 3 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது ஆர்டரில் பார்த்திங்கன்னா ஒரு நேபாள் தம்பி நம்ம ரைடாக இங்கே வந்தார். அவரை பற்றி ஒரு சில கதைகள் இருக்குது. இதுக்கு அடுத்து அதை சொல்கிறேன். 5வது ரைடும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம போயிட்டுருக்கோம் எங்கே அப்படின்னா நம்ம இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் இல்லாது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் விழுகிற இடத்துக்கு போகணும். காந்திபுரம் பக்கம் போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7.6 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நம்ம எம்டியாக தான் போகணும். அது வரைக்கும் நமக்கு ஆர்டர்ஸ் விழுகாது. மேபி லக்கிலி பார்த்திங்கன்னா விழுந்தது அப்படின்னா சந்தோஷம். பட் 7.6 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு ரைடு விழுகாதுங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம எம்டியாக தான் போகணும்.
ஸோ இந்த 8 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு வேஸ்ட்டு தான், ஆர்டர் விழுகாது. ஸோ இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஏன்னா நம்ம வந்து ஒரு சேலஞ்சிங்கை நோக்கி ஓடிட்டுருக்கோம். ஸோ அப்படின்னும் போது என்ன அப்படின்னா நம்ம ஒரு சிலதெல்லாம் தவிர்த்து தான் ஆகணும். பட் இந்த 8 கிலோமீட்டரை பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்மளால் பார்த்திங்கன்னா அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ண முடியாது. ஸோ இந்த 8 கிலோமீட்டர் தாண்டி முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா அங்கே ஆர்டர்ஸ் பிக் பண்ணவும் ஸோ ட்ராப் பண்ணவும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 8 கிலோமீட்டர் வேறு ஏதாவது ஒரு 2-3 ஆர்டரில் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிடலாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆனால் பட் இந்த 8 கிலோமீட்டரும் பார்த்திங்கன்னா எம்டி தான், அதுவும் என்ன கன்ஃபார்ம். ஓகே, போயிட்டு உங்களுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா ஒன்றுன்னா உங்களுக்கு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த கோப்ரோவில் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு விசிபிள் தெரியுதுன்னு தெரியல, பட் இந்த நேரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அமேசிங்காக இருக்குங்க. நைட்டில் யாரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வர்றதில்ல, நம்ம ஃப்ரீயாக போகலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நேபாள், ஸோ நேபாள் அந்த பையன் வந்து நம்ம கூட ரைடு வந்தாப்புல. ஸோ நம்ம தான் ட்ராப் பண்ணோம் கொண்டு போய் எங்கேருந்து அப்படின்னா லக்ஷ்மி, அதாவது நவ இந்தியா பக்கம் இருந்து சிங்காநல்லூர் ட்ராப் பண்ணோம். ஸோ அவன் வந்து அந்த பையன் என்னன்னா தன்னுடைய தம்பியை பார்த்திங்கன்னா படிக்க வச்சுட்ருக்கானாமா. ஏன்னா நேபாள்லேருந்து இங்கே வந்து 6 மாதம் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிடுவானாம்மா. ஸோ 6 மாதம் வந்து ஒர்க் பண்ணுறது, அப்புறம் மறுபடியும் ஒரு 2-3 மாதம் பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிடுது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பையன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். தன்னோட தம்பியை பார்த்திங்கன்னா படிக்க வச்சிட்ருக்கான். ஸோ இன்ஜினியரிங் படித்து இப்போ பார்த்திங்கன்னா தேர்ட் இயரோ 4th இயரோ கம்ப்ளீட் பண்ண போகிறான். அடுத்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருந்தாப்புல. நான் என் தம்பி வந்து ஆஸ்திரேலியா போயிட்டேன் அப்படின்னா நான் வந்து இந்த பக்கம் வரமாட்டேன், நான் வந்து வீட்டிலே இருப்பேன் ஸோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்தாப்புல. ஒரு நல்ல விஷயங்க, ஏன்னா வட மாநிலத்திலேருந்து கிட்டத்தட்ட நேபாள் தான், நேபாள் பக்கம் இருந்து வந்து இங்கே இப்போ ஒர்க் பண்ணி தன்னோட தம்பியை படிக்க வச்சு அவனை ஆஸ்திரேலியா அனுப்பி அதுக்கப்புறம் இவன் ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ கிரேட் ஜாபில் கிட்டத்தட்ட 10 வருஷமாக பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கானாமா. இப்போ கூட பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு எங்கேயோ ஒர்க்குக்கு போகிறதா சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொண்டு போய் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணோம். பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளும் பார்த்திங்கன்னா கிளம்பி நம்மளும் இப்போ வந்து பாதி தூரம் வந்துட்டோம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டர்ஸில் விழுகாது, நீங்களும் பார்க்கலாம். என்ன ஆகுறியா? வாடா நீ வேணான்னு பார்த்துடலாம், வாடா நீ வேணான்னு பார்த்துடலாம், வா. நான் பாட்டுக்கு நான் போயிட்டு இருந்தேன்னா நீ வேணான்னு பார்க்கலாம், வா. எப்பயுமே இதெல்லாம் தாங்க முடியாதுங்க, இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடக்கும். இங்கே கூட பரவாயில்ல, கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். பட் இந்த இருட்டான ஏரியாலெல்லாம் பார்த்திங்கன்னா இவனுங்க தொலை தாங்க முடியாது, கடிக்கிற மாதிரியே வருவானுங்க. பட் ஆனால் இந்த மாதிரி குலைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிற்கணும். ஸோ நீங்கள் வந்து வண்டியில் ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு பயந்துக்கிட்டு ரொம்ப ஸ்பீடாக முறுக்குனீங்க அப்படின்னா ஸோ முன்னாடி வந்து நம்ம விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவன் குலைக்கிறான் அப்படின்னா அங்கேயே நிப்பாட்டிடுங்க, அவன் வந்து பயந்துருவான். ஸோ அவன் நிப்பாட்டிட்டிங்க அப்படின்னா அவன் வந்து தானாக அமைதியாகிடுவான் கொஞ்ச நேரத்தில், சரிங்களா? ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி நடந்துருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி குலைக்கும் போது நீங்கள் யாராவது நிற்கிறீங்க அப்படின்னாலும் ஸோ இல்லை ப்ரோ நான்லாம் எப்போயுமே நின்றுவேன் ப்ரோ, நான்லாம் ஸ்பீடெல்லாம் போக மாட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னா இப்போ ட்ராப் பண்ணிட்டேன், ராமநாதபுரம் பக்கம் ட்ராப் பண்ணிட்டேங்க. ராமநாதபுரம் பக்கம் ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ இப்போ மறுபடியும் நான் வந்து காந்திபுரம் போகணும். ஸோ நம்ம அங்கேயே ஒரு முறை சொல்லியிருந்தோம் காந்திபுரம் போனால் தான் பிக்கப் கிடைக்குன்னு. ஸோ அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்த உடனே பிக்கப் விழுந்துருச்சுங்க. இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம காந்திபுரம் போகணும். இங்கேருந்து நமக்கு காந்திபுரத்துக்கு ஒரு
4.5 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் பக்கம் வருங்க. ஸோ இந்த 5 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போகணும். அதுக்கு முன்னாடியே ஒன்று ஜிஹெச்சில் நமக்கு ஆர்டர் கிடைக்கலாம், இல்லை ரயில்வே ஸ்டேஷன் ஆர்டர் விழலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 இடம் இருக்குது. 2 இடத்துலேருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஆர்டர் விழுந்துச்சுன்னா லக்கி. நம்ம வந்து இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை. சப்போஸ் அப்படி எதுவும் ஆர்டர் உழலை அப்படின்னா ரேஸ் கோர்ஸில் போயிட்டு ஒரு வீடியோ பண்ண போகிறோம். ஸோ ஒரு வீடியோ அங்கே உட்காந்து எடுக்கணுங்க. ஸோ நம்ம வண்டியிலே பேசிகிட்டு இருக்கோமா, அங்கே நிதானமாக உட்காந்து அந்த நேபாள் பையனை பற்றி பேசணும். அதுக்கப்புறம் இன்னொரு ரைடர் வந்தார், இந்த இட்டாச்சி ஏகேஎம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த கஸ்டமர் ஒருத்தர் வந்தார், அவரை பற்றி கொஞ்சம் பேசணும். ஸோ இப்போ லாஸ்ட் ரைடு இப்போ முடிச்சுட்டு போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கஸ்டமரை பற்றி கொஞ்சம் பேசணும். இந்த கஸ்டமர் எப்படி அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அடிச்சிருக்காரு. ஸோ இது ஆக்சுவலாக நீங்கள் வந்து கோப்ரோலே பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் சரியாக கேட்டுச்சா என்னன்னு தெரில உங்களுக்கு. பட் கேட்டிருந்ததுன்னா லக்கிலி அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன், சரிங்களா. ஆல்ரெடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடியே. பாருங்கள், அப்படி இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் தான் கொடுக்கணும். அந்த கஸ்டமர் வந்து தண்ணி ஸோ குடிச்சிருக்காரு. குடிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நான் சொல்ல அந்த காரணங்கள் அவர் சொல்ல, நான் குடிக்க மாட்டேன் அவர் கேட்க, சரியான குத்தா இருந்துச்சு வர வழியில் கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே முடிஞ்சுது, எல்லாமே முடிஞ்சுது. ஸோ அவங்கள வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா பார்த்து போயிட்டுருக்கோம். நம்ம வந்து 30 நாளில் 30,000 ரூபா சேலஞ்ச் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடிட்டுருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 6 ஆர்டர் பக்கம் ஓட்டியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம உட்காந்துட்டு எத்தனை ஆர்டர் பண்ணியிருக்கோம் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதாவது 3ஆம் தேதி நைட்டு 12 o'clock முன்னாடி பார்த்திங்கன்னா எடுத்த ஆர்டர் எல்லாமே அந்த நாளில் சேரும். 12 மணி மேலே எடுக்கிற ஆர்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா 4ஆம் தேதியோட சேரும். ஸோ ஆர்டர் பார்த்திங்கன்னா விழுந்துருச்சு. எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா 15 ரூபா போட்டிருக்காங்க, ஏன்னா நைட்டில் பார்க்குறோம் இல்லையா, அதனால். ஸோ அக்செப்ட் பண்ணிடுவோம். ட்ராப் வந்து SSS பேலஸில் போட்டிருக்காங்க. பிக்கப்பு தான் என்னன்னு தெரில, பார்ப்போம். பிக்கப் வந்து ராம்வில்லா ஆப்போசிட் கலெக்டரேட் ஆஃபீஸ், கோலாலபுரம், கோயம்புத்தூர். ஓகே, பக்கம்தாங்க, போயிடலாம். இன்னும் இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், அதுதான் கொஞ்சம் காண்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து வந்து ஒரு 1.8 கிலோமீட்டரு. சரி, நம்ம போய் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். பாய். காய்ஸ், ஸோ இந்த ஆர்டர் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த ஆர்டர் எனக்கு தெரிஞ்சு பாட் ஆர்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்தாலே பார்த்திங்கன்னா அது பாட் ஆர்டராக தான் இருக்கும். பாட் ஆர்டர் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஆர்டர் போட்டுருவாங்க, பட் ஆனால் பிக்கப் பண்ண யாரும் வரமாட்டாங்க. நம்மக்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்திக்காரன், நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். ஸோ வட மாநிலத்துக்காரன் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பேசி இந்த மாதிரி அமௌண்ட் அனுப்பி ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி கால்ஸ், அந்த ஸ்கேம் தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நடக்கும். ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா அதே இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஸோ பிக்கப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அதுதான். இங்கேருந்து பார்த்திங்கன்னா பக்கமாக தான் பிக்கப் போட்டிருப்பாங்க. இருங்க, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ரீச் ஆகிட்டு கால் பண்ணும்போது உங்களுக்கு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள், இருங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இது வந்து பாட் ஆர்டராக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இருங்க பார்ப்போம், ரீச் ஆகிட்டோம், நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சகுந்தலா மீன், சரி சதிகுலா மீனா, அடிப்போம். ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ லொக்கேஷன் வந்துட்டேன் ப்ரோ. அந்த ரெட் கலர் ஆட்டோ நிற்கிதா, நேராக பாருங்க. ரெட் கலர் ஆட்டோ, ஓகே 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 ப்ரோ. ஓகே. ஸோ இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா பாட்டு கிடையாதுங்க. ஸோ ஓடிபி சொல்லுங்கள் சார்.
போகலாங்களா? நல்ல வேலை சார். நான் இந்த ஆர்டர் வந்து பாட் ஆர்டர்னு நினச்சேன். இந்த இடத்து கேஜி ஹாஸ்பிட்டலு இந்த இடத்துக்கெல்லாம் வந்தோம்னா ஹிந்திக்காரனுங்க கால் பேசுவானுங்க. என்ன ப்ரோ? ஆமாம், இல்லை அந்த மாதிரி வந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஹிந்திக்காரனுங்க கால் பண்ணி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் எங்கள் ஆண்டி இருக்காங்க, எங்கள் ஒய்ஃப் இருக்காங்க, பேமெண்ட் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேமெண்ட் ஆக மாட்டேங்குது, உங்களுக்கு நான் பேமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் போய் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுங்க, உங்களுக்கு நான் எக்ஸஸாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரி எடுத்துகிட்டு வருவானுங்க. நாமளும் சரி அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நார்மல் எஸ்எம்எஸ் தான் வரும், இந்த மாதிரி காசு போட்ட மாதிரி எஸ்எம்எஸ் வரும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அனுப்பிட்டேன் நான், அவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கள் அமௌண்ட்டு அப்படின்னு பண்ணுவாங்க. நம்ம அக்கௌண்ட்டை செக் பண்ணாமல் பண்ணோம்னா நம்ம காசு போயிந்தான், அவ்வளோதான். ஆமாம், தமிழ் பசங்க தான். இப்போ ரீசெண்டாக பையன் 6000 ரூபா விட்டான் கேஜி ஹாஸ்பிட்டல்கிட்ட. தெரியாது, அந்த பையன் ஜாயின் பண்ணி 4 நாள் தான் ஆகுது. அப்படி கால் மாட்டிக்கிறோம். அதே மாதிரி அவன் அட்டன் பண்ணிவிட்டு அவன் கேட்குற கேள்வியை கொஞ்சம் நேரம் கழித்து ஜிபே ஃபோன்பே இருந்தால் அனுப்பிடுவான். நம்ம அது இல்லைன்னு சொன்னோன்னா இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிடுவான். இந்த ஆர்டர் கூட அப்படி தான் நினச்சேன் நான் இந்த இடத்துக்கு வந்தோடனே. எனக்கே நடந்தேன். நானே 2-3 முறை இப்போ நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இங்கே அந்த பயம் ஏமாந்தது பக்கமே ஒன்றும் பண்ண முடியல. ஆமாம், கொஞ்சம் ஒரு 10 செகண்டு நம்ம ஏமாந்தோம்னா முடிஞ்சு கதை. அவனுக்கு ஆளுங்களாம் இல்லை, நம்மக்கிட்டே ஏமாற்றணும். நிறைய நடக்குது புறா அது. ஓகே. எங்கேயும் ஒரு காட்டுக்குள்ளே ட்ராப்பை கொடுத்துட்டான் ப்ரோ. நீங்கள் வேறு. ஹே காய்ஸ், ஸோ எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நம்ம வந்து எத்தனாவது ஆர்டர் பார்த்துருக்குன்னு எனக்கே தெரிலிங்க. பட் இது வந்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் இந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் தெரியுது. முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணலான்னு பார்த்தேன், ரொம்ப இருட்டாக இருந்ததுனால ஆன் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா காடு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து எனக்கு நான் ரீச் ஆகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா 9 கிலோமீட்டருங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 17 நிமிஷம் காமிக்குது. நான் காந்திபுரம், இங்கேருந்து காந்திபுரம் போனேன் அப்படின்னா எனக்கு 20 நிமிஷம் ஆகுங்க. நான் இதுக்கு தாங்க ரொம்ப லாங்கெல்லாம் ஓட்டுறதே இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு லாங்கெல்லாம் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. லாங்கு கூட ஓட்டலாங்க, இந்த மாதிரி அவுட்ரு ஓட்டினா ஒன்றுமே கிடைக்காதுங்க. பெட்ரோலுக்கும் ஒன்றும் கிடைக்காது, நமக்கும் ஒன்றும் கிடைக்காது. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, ஓட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பத்தியா அம்பே ஓரமாக போ, ஏன் வண்டியில் நிற்கிட்டு வழியில் நிற்கிற, ஏய் நான் ஓரமாக தானே இருக்கேன், நீ ஓரமாக போடா அப்படின்னு வானுங்க அவனுங்க இல்லையா. என்ன ஒரு கூத்து. ரெடியாக இருக்கியா, வா வா. இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க தான் அதிகம். யார் என்ன சொல்கிறது ஒன்றும் தெரியலையே.
வா வா ஒழுங்கப்பா என்ன அடிச்சு போடுவேன் வேறு கம்மி போனால் அடிச்சு போடுவேன் சரி ஓடி போய் தூரா வாடா வா இவங்களை விட பயப்படுறதா இல்லை சிரிக்கிறதா ஒன்றும் தெரில. ஏன்னா சரியாக ஒரு மாதிரி காமெடியாகவும் இருக்குங்க, பட் ஒரு மாதிரி பயமாகவும் இருக்கும். ஸோ அதை வந்து அவங்கவுங்களுடைய மன தைரியத்தை பொறுத்து இருக்குங்க. ஸோ நமக்கு ஒன்றும் அவ்வளோ ஒரு தைரியம் இல்லை, இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுக்க வேண்டியது தான். ஏன் அப்படின்னா ஒருத்தனை அடிக்க என்ன பண்ணுவான், அடி வாங்கிட்டே இருப்பான். அவன் திருப்பி அடிச்சிட்டான்னா என்ன பண்ணுவான், அடிக்கிறவன் நிப்பாட்டிடுவான். ஸோ அந்த மாதிரி தான் நாய்ங்களும் அப்படி தான். அவங்க வந்து குலைக்க நம்ம போயிட்டு இருந்தோம்னா குலைச்சிட்டு தான் இருப்பாங்க. நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது பயம் வராது. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், மறுபடியும் இதை சொல்லி போர் அடிக்க விரும்பல. ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி அவுட்டரில் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த ஆர்டர் கிடைக்கிறதே கஷ்டங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் வந்து அவுட்ரு போகிறதே இல்லை. பட் ஆனால் வேறு வழி, நம்ம வந்து 30 டேஸில் 30K வந்து ஏர்ன் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா இந்த அவுட்ரு எல்லாமே எல்லாம் ஒரு ஆர்டரை கூட பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் எல்லா ஆர்டருமே பிக்கப் பண்ணுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ மெயின் ஏரியாவுக்கு வந்துட்டோம் கொஞ்சம். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2:25 பக்கம் ஆகுது. நம்மளுடைய 5வது ரைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக 10 ரைடு டோட்டலாக பார்த்திங்கன்னா 10 ரைடு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ 4ஆம் தேதியில் பார்த்திங்கன்னா 5 ரைடும், 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா 5 ரைடும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ டைம் 2:25 ஆச்சு சரியாக. ஸோ நம்ம வந்து தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே ரைட் பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுற மாதிரி இல்லை, ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுங்க. ஸோ நாளைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க்குக்கு போகணும். ஸோ இது வந்து பார்ட் டைம் தான், ஸோ மெயின் ஒர்க் இருக்குது. ஸோ நம்ம ஒர்க்குக்கு போகணும், அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். இதுக்கு மேலே சப்போஸ் நான் ரைட் பண்ணேன் அப்படின்னா அதோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். இது வரைக்கும் நம்ம ஓட்டின எல்லா ரைடுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் இங்கே போடுறேன். நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு இன்றைக்கி. ஸோ ஓகே காய்ஸ், நம்ம வந்து 10 ரைடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே நான் ரைட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன். இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ருபீஸ் வருங்க. நம்ம வந்து ஏர்ன் பண்ணது 500 ருபீஸ் வரும். பட் நம்ம பெட்ரோல் செலவு, ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டீ எதுவும் சாப்பிட்ல. ஸோ சாப்பாடு பார்த்திங்கன்னா டின்னர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே சாப்பிட்டோம். ஸோ நம்மளே பார்த்திங்கன்னா குக் பண்ணி சாப்பிட்டு தான் வந்தோம்.
அதனால் டின்னர் செலவு எதுவும் கிடையாது, டீ செலவு எதுவும் இல்லை. பெட்ரோல் மட்டும் பார்த்திங்கன்னா 350க்கு நம்ம வந்து பெட்ரோல் போட்டிருந்தோம். ஸோ அது மட்டும்தான் வந்து மைனஸ் பண்ணணும். இதுக்கு மேலே ரைடு ஓட்டணும் அப்படின்னா நமக்கு மேபி ஈக்குவல் ஆகும், பட் பார்ப்போம். ஸோ இதுக்கு மேலே ரைட் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மணி இப்போவே பார்த்திங்கன்னா 2:30க்கு பக்கம் ஆச்சுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நான் ரைட் பண்ணி மறுபடியும் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஜாபுக்கு போக வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரைடை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ மேபி 3 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பார்ப்போம். ஸோ ஆர்டர் விழுந்தது அப்படின்னா அதை போய் ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். சப்போஸ் விழுகலை அப்படின்னா நம்ம இதோட பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிப்போம். நம்ம பார்த்திங்கன்னா 2:30 மணிக்கே பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்புறோம், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா 2:30 மணிக்கு மேலே நமக்கு 2 ஆர்டர் விழுந்ததுங்க. 2 ஆர்டருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் தூரம் தான். ஸோ 2 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 4 மணிக்கு பக்கம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம். எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். முன்னாடியே கொடுத்துருப்பேன், பட் இங்கேயும் இன்னொரு முறை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 2 ஸ்க்ரீன்ஷாட்டாக தரேன் நான். ஏன்னா டே 2ல் பார்த்திங்கன்னா 2 டேட் வரும், 3rd 4th. ஸோ 2 டேட் வரும். 2 டேட்டோடது இந்த பக்கமும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 12 ஆர்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ டே 1ல் 15 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை விட 3 ஆர்டர் கம்மியாக தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து பகலில் ஓட்டலை அதனால். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா டே 3 ஆரம்பிக்க போகுது. ஸோ அதில் எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோம், எத்தனை ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு எல்லா டீட்டெயிலும் அதுலேயும் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம். நம்மளோட சேலஞ்சிங்கில் நீங்களும் பங்கெடுத்துக்கலாம்.